நம்மளோட ஹீரோ எங்க காமிக்கிறாங்க அந்த சைடில் தான் நம்ம ஹீரோயின் வீமே வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க 2 பேருக்குமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்போக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வந்து ட்ரக் ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகுறத பார்த்துட்டு என்ன இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற சட்டி கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லியிருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான பேக்கை கொடுக்குறான். நீங்கள் வந்து என்னோட அப்பாவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சட்டி கேட்டதுமே அங்கே அவனுமே சரி ஓகே நான் மீட் பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கையில் ரிங்கெல்லாம் போட்டு விட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூட தான் சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு. அவங்க அப்பா வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அப்பா இந்த கோட் வந்துட்டு உங்களுக்கு டீச்சர்லான டீச்சர்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கும்போது நீங்கள் போட்டுட்டு இருந்ததானப்பான்னு சொன்னதும் ஆமாம்மா அந்த கோட்டை நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு தேடி எடுத்து போட்டுட்டு வந்திருக்கேன். நான் லிவர் கேன்சரில் கூடி சீக்கிரம் இறந்து போயிட்டேன்னா என் பொண்ணை யார் பார்த்துக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா நான் இப்போ கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன வந்துட்டு அவள் ஃபேமிலியை போய் நீ பார்த்தா கூட மேரேஜ் பண்ண உனக்கு தோணுமா, அவங்க அப்பாவை பார்த்தியா எப்படி வந்துட்டு கோட் இருந்தாலும் போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவன் முன்ன பெரிய பணக்காரன், அவன் முன்னாடி ரொம்ப நீட்டாக போகணுன்றதுக்காக தான் அந்த கோட்டவே போட்டுட்டு வந்திருக்காரு. நீ அவகிட்ட என்னத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவளை போய் லவ் பண்ணிட்டு இருக்க, என்ன வந்து ஷா உன்னை வேணான்னு சொல்லிட்டான்றதுக்காக நீ வந்து இவளை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்ட்டு சொன்னதும் அந்த ஷா வந்துட்டு ரொம்ப சீப்பான ஒரு பர்சனை போய் லவ் பண்ணும்போது நான் வந்துட்டு சீப்பான இன்னொருத்தியை லவ் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அப்படின்னா நம்மளை சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அவன் ஃப்ரெண்டு அவள் கையில் எக்ஸ்பென்சிவான பேக் இருந்துச்சு, அதை நீ தான் வாங்கி கொடுத்தியான்னு சொன்னதும் நான் அவளுக்காக வாங்கினதை அவள் வேணான்னு சொல்லிட்டா, கீழே தானே போகிறமேன்னு சொல்லிட்டு இவளுக்கு கொடுத்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இந்த ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேக்கை வந்து நீயே வச்சுக்கலாம், உனக்கு வந்துட்டு இது தேவையில்லைனா நீ குப்பையில் தூக்கி எறிஞ்சிரு, ஏன்ட்ட வந்து கொடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது இந்த சீப்பான வட்ட அப்படின்ட்டு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு நீ எவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருளை கீழே தூக்கி போடுற அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வாய மூடு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்னோட அப்பா வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டீச்சர் தெரியுமா, ஒரு எக்ஸலண்ட்டான மனுஷன், அவர் போய் உன்னை வந்து மீட் பண்ண வந்து கூட்டிகிட்டு வந்தது என்னோட தப்பு தான், அவரை மாதிரி ஆளெல்லாம் உனக்கு மீட் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது, உன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு நீயே வச்சுக்கோ, அதுக்காக மற்றவங்களை இலக்காரமாக பேசாத, இப்போ காசு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஓவர தலக்கணத்தோட பேசுகிறீங்களே என்ன இதெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சதா இல்லை உங்கள் அப்பா சம்பாரிச்சதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. என்னோட வாழ்க்கையில் நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா, உன்னை போய் நான் மீட் பண்ணதான், உன்னை நான் கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்கவே கூடாது, நான் வந்துட்டு உன் கூட இன்வால்வ் பண்ணதான் என்னோட தப்பு, என்னோட அப்பா உன்ன மாதிரி ஒரு ஆளை மீட் பண்ண வந்ததுமே தப்பு தான் சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்போ அவங்க அப்பாவுக்கு அங்கேருந்து அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு என்னால் தானம்மா உனக்கு இப்படி அசிங்கமாயிடுச்சுன்னு சொன்னதும் அப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவன் வந்து எனக்கு டிசர்வே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வெளியே இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அதெல்லாமே அங்கே நினச்சி பார்த்துட்டு அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க இவர் வந்துட்டு நம்ம கம்பெனியோட கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக அதை பிடிக்கவே இல்லை. அப்போ அவங்க மேனேஜர் நீ வந்து எங்கள் கூட டோஸ்ட் பண்ண அப்படின்ற சொல்லும்போது ஆனால் ஹீரோயின் பண்ண மாட்டா, காதில் விழுகுதையான்னு சொன்னதுமே அவள் ஜூஸோடு சேர்ந்து அங்கே டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு இவ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுற பொண்ணு தான், நான் வந்துட்டு உங்களுக்கு இவ கூட வந்துட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ண வைக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு இது பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இப்போ வரைக்கும் தனியாக எதுவும் பண்ணது கிடையாதுன்னு சொன்னதும் நீ தான் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓகேன்னு சொன்னதுமே ஹீரோயினால் எதுவுமே பேச முடியலை. அவங்க கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு என்ன வந்து இவர் அவர் ஒன்னேவே பார்த்துட்டு இருக்காரு, என்ன க்ரஷ் எதுவும் ஆயிருச்சா அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பிறகு பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மழை வர மாதிரி வேறு இருக்குது. நம்ம ஹீரோ வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் மட்டும் வராமல் இருக்கா. ஏன்னா நீ வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை அவளோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற சொன்னதுமே அப்போ பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வேங்க வந்துடுறான். ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு வேங்க கொஞ்சம் கண்காணி, அவன் வந்துட்டு கூட வந்து ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க கூடலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு போகிறா. அப்போ இதான் எங்களோட ஃபவுண்டர்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க 1 இயராக ட்ரை பண்ணி எப்படியோ வந்துட்டு மடக்கிட்டான்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு 1 வருஷமாக ட்ரை பண்ணி தான் அங்கே ப்ரப்போஸ் பண்ணி ஓகே பண்ண வச்சுருக்கான் போல். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அவன் வீட்டுக்கு கிளம்பாங்க நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே க்ளோஸாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அது வந்து விருப்பமே இல்லை. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நீ என்னை டச்சே பண்ண விட மாட்டேன், நீ உண்மையிலே என்னை லவ் பண்ணிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்மளோட ஆனிவர்சரி வருது இல்லையா, நான் அப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறா.
நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரும்போது அசிஸ்டன்ட் பாஸ் இப்போ அவங்க மீட்டிங்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வேங்கையும் அவங்க கூட ஒர்க் பண்ணுற பொண்ணையும் காமிக்கும் போது அந்த பொண்ணு வெளியே வந்து டின்னருக்கு கூப்பிடுறாங்க. இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவளுக்கும் எனக்குமே இன்னைக்கு ஆனிவர்சரி அப்படின்ற சொன்னதும் அங்கே ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயினுக்காக அங்கே சர்ப்ரைஸ்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற சொன்னது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்றா. இப்போவே அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல. நம்ம ஹீரோயின் அவனை மோட்டிவேஷன் பண்ணி அவனுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க அவ கூட சேர்ந்து இருக்கிறது இல்லை. உனக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப ஹாப்பி தானேன்னு சொன்னதும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவனுமே அங்கே வந்து பக்கத்தில் கிஸ் பண்ணிட்டு க்ளோஸாக வந்து வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஆனால் ஹீரோ வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அவளுக்கு அங்கே கால் பண்ணிடுறான். என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்டதுமே முக்கியமான ஒர்க்லாம் இருக்குது, நீ வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொன்னதும் என்னோட டியூட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னால் இப்போ வர முடியாது அப்படின்றத அங்கே சொல்லிடுறான். அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா அவங்க ஓனர் சொல்லியிருக்காங்க அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அவர் வந்துட்டு இல்லாமல் போயிட்டா நம்மளோட வேலையை இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு. ஸோ அதை யோசிச்சுட்டு நீ வந்துட்டு அப்படிலாம் சொல்ல வேணாம், நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்போ போய் ஒர்க்கப் பண்ணிட்டு வான்னு சொன்னதும் அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. பிறகு அங்கே போனதுமே அங்கே நம்ம ஹீரோட்ட எதுக்காக நீங்கள் இப்போ என்ன கூப்பிட்டீங்க, வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகுன்னு சொன்னதும் ஒர்க்கெலாம் இருக்குது, நீ அதை ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவனை பார்க்குறதுக்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒர்க்க பண்ணுன்னு சொன்னதும் என்னால் பண்ண முடியாது இந்த டயத்தில், நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் என்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு நீ ஒர்க்கை பண்ணி கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா வந்துட்டு இது உன்னோட கடமை அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் நீ என்ன வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணுறான். அவள் ஃபோன் எடுக்க போனா, நீ வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்கில் மட்டும்தான் கவனமாக செலுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனையுமே எடுக்க விட மாட்டான். எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ என் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் அவர் கூட சேர்ந்து ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது, என்ன மாதிரி சீப்பான பொண்ணு கூட நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ ஒரு சைன் காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க பாஸ் உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு பணத்தை மேலெல்லாம் எந்த ஒரு ஆசையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பணத்துக்காக தான் தாங்கிட்ட வந்து அவ அப்படி இருந்தான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் அந்த மாதிரி இன்சல்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுமே இறந்து போயிட்டாரு, அவங்க இந்த ஊரை விட்டுமே போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தான் ஹீரோயின் எப்படியாச்சும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப இந்த கம்பெனிக்குமே வந்திருக்கான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா ஆளவே காணோம். அங்கே கால் பண்ணிட்டு எங்கே போயிட்டீங்க நீங்கள் அப்படின்ற சொன்னதுமே நான் வந்து லேட் ஆயிடுச்சின்னு வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவன் ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் போல். அங்கே வந்துட்டு அவ கூட ரொம்ப ஹாப்பியாகிட்டவன் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பும்போது வேங் வந்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பிட்டு அவன் கூட போயிட்டுருக்கப்ப நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், இவனை நான் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்றத அவங்க அசிஸ்டண்ட்டாக சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட அப்போ வந்து இந்த விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே இது உன்னோட ஒர்க்கோட விஷயம், எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்துட்டு அங்கே கிளம்பு அப்படின்ற சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ அப்போ என்னை லவ்வே பண்ண கிடையாதா, நீ ஒரு வார்த்தை கூட இல்லை நான் வர்றேன் இல்லை வேணான்னு எதுவுமே சொல்லலை, ஏன்னா வந்துட்டு உடனே கிளம்புன்னு சொல்றியா, அப்போ நீ என்ன லவ்வே பண்ணல அப்படிதானே அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், உனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல, நான் பேசாமல் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலான்னு சொன்னதும் அதுவுமே கரெக்டாக அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிடறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் பேசிப்பாரு, நீ பேசலைன்னா எப்படி வந்து சரியாகும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அங்கே உடனே ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோவுமே அதை பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் இன்னுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்றது அவங்க ஃப்ரெண்டுக்குமே தெரியும். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டுட்டு அங்கே நம்ம பேங்க்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு நீ என்னை கூப்பிட வரையான்னு சொன்னதுமே அவன் ஹாப்பிட்டு உடனே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ நீ அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காத, என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் வந்துட்டு உன் கூட வர மாட்டேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட வராருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அங்கே நம்ம வேங்குமே வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது அவனால் ஒரு வார்த்தை கூட நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்ற கூட சொல்ல முடியலை. அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோ இந்த மாதிரி பயந்தாங்களையும் உனக்கு வந்துட்டு ஒருத்தே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு தெரியாமல் தான் அப்படி பேசிட்டேன், நீ எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு என் பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணதுமே நான் யாரை நினச்சி நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் வேங்கு அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ ஏன் முன்னாடியே மற்றவங்க நேம சொல்லுவேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, முதல் நீ என் பக்கத்தில் வராதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு நான் ஏன் உன் பக்கத்தில் வரக்கூடாது அவன்லாம் வரலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நான் என்னோட வீட்டு
வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவள் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு அவள் பாட்டு அங்கே பாத்ரூம்லேயே அங்கே வந்து படுத்து வேற தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிருச்சு. நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு தூங்க வச்சுட்ருக்கான். எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, எனக்கு ட்ரெஸ்ஸு வேணான்னு சொல்லிட்டு அவள் கலட்ட ட்ரை பண்ணும்போது நீ இப்படிலாம் பண்ணாத, நீ வந்துட்டு ஃபீல் பண்ணுவ அப்புறம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கே வந்து படுக்க வச்சுடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தூங்கி எந்திரிக்கும் போது அவனை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. நான் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு இருந்த, எனக்கு வந்துட்டு உன்னோட வீடு தெரியாது, ஸோ அதனால தான் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு நைட்டு நடந்த எல்லா விஷயமே ஞாபகம் வந்துட்டு நான் இப்போ உடனே கிளம்பணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இல்லை அப்படின்றத சொல்லும்போது நீ தேவையில்லாமல் இப்படி என் பக்கத்தில் வரணும்னு ட்ரை பண்ணாத, உன்னோட விட 1000 மடங்கு வேங் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ அவன் எவ்வளோ நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு நான் உனக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அந்த வேங் நேற்று நைட்டு நீ என் கூட வராமல் அவன் கூட சேர்ந்து க்ளோஸாக போயிட்டு இருந்தையே, என்ன விஷயம், நீ என்ன இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், நான் அவன் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணி வந்துட்டு இருந்தேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாக போயிடுறா. தேவையில்லாமல் இப்படி என்னை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காத, அவன் வந்துட்டு என்னை தூக்கிட்டு போனான்னு சொன்னான், நீ வந்துட்டு அவனை வந்து ஸ்டாப் பண்ணி என்னை வந்து நீ கூட்டிகிட்டு வந்திருக்கணும்னு சொன்னதும் அவள் எவ்வளோ பெரிய பணக்காரி, அவன் முன்னாடி என்னால் வந்துட்டு எப்படி போய் பேச முடியும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் தப்பாக பேசிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட தயவு செஞ்சு அவன் பக்கத்தில் மட்டும் போகாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு இப்போ சிங்கப்பூருக்கு கிளம்பி போகிறேன், ப்ரொமோஷன் கிடச்சதுமே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இயரே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், வீடெல்லாம் வாங்கிடலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறான். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் இப்படி பேங்க் வந்துட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டான், அந்த கூட ஒர்க் பண்ணுற பொண்ணோட சேர்ந்து தான் இவங்க வந்துட்டு அவங்க பாஸோட சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்காக போயிருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்பி வந்துட்டான். அவங்க பாஸ்க்குமே நம்ம ஹீரோக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ வந்துட்டு வேணும்னே அங்கே வந்துட்டு ஒரு கேம் மாதிரி வச்சு விளையாடலான்னு சொல்லிட்டாங்க, ஐடியா பண்ணுறாங்க. 2 வந்து பண்ணிவிட்டு நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு இவரை போய் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இல்லை அதெல்லாம் வேணாம் நான் டேரக்ட் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறா. சரி ஓகே, உனக்கு வந்துட்டு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற செட் அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, எது வந்துட்டு உன்னோட ஃபஸ்ட் லவ்னு கேட்டதும் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரே லவ் மட்டும்தான், அது வேங் தான் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் நாங்கள் மேரேஜுமே பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிருது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு அங்கே கொஸ்டின் கேட்குறாங்க, இங்கே வந்துட்டு எந்த பொண்ணுங்க மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னதும் எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு சொல்கிறான். ஹீரோயின் இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோவுமே அவளோட பின்னாடியே வந்துட்டு அவகிட்ட பேசுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணதும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ என்ன 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததை இப்போயுமே நீ மறக்கலையான்னு சொன்னதும் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே திரும்பவுமே அங்கே வந்து உட்காந்துக்கிறான். பழசு எல்லாத்தையும் மறந்து போயிட்டியான்னு சொல்கிறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினச்சிருக்கா, மாடலாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கான். 2 பேருமே அப்படி இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸுமே பண்ணியிருக்காங்க. இப்போ நீ வந்துட்டு எதுக்காக வந்து ஃபஸ்ட்டில் நான் தான் சொல்லாமா அவனை சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு இந்த ஒன் நைட் ஸ்டாண்டெல்லாம் வந்துட்டு ஒரு லவ்வாக வந்துட்டு எடுத்துக்கிறது கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு போகிறா. அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் என்னை வந்துட்டு அவன் தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு வந்துட்டு எல்லா கஷ்டங்கள்லையுமே அவன் உதவி பண்ணிகிட்ருக்கான், ஸோ வந்துட்டு அவன் தான் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு பர்சன், நான் அவனை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவன் தான் என்னோட வேர்ல்டு அப்படின்றத சொல்கிறா. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணிட்டு போகாதீங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிடுறான். ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோவை அனுப்பி விட்ருக்காங்க, அந்த ஃபோட்டோ வேறு எதுவும் கிடையாது, அவன் அந்த ஒர்க்கரோட சேர்ந்து கூட இருக்க ஃபோட்டோ தான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டான். ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அவ்வளோதான் அங்கே மனசே உடைஞ்சு போயிடுது. உடனே அவன்கிட்ட இது என்னன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணதுமே அவன் பயந்து போயிட்டு கால் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அவங்க கூட சும்மா ஒரு விஷயமாக தான் பேசிகிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லும் போது என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி தோணுதா, நீ வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது, ஹீரோயின் இப்படி ரொம்ப சோகமாயிட்டு கடற்கரை சைடில் போயிருக்கான்னு சொல்லிட்டு அவனுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். ஆனால் ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக போயிடுறா. நீ தயவு செஞ்சு இப்படி தொல்லை பண்ணாத அப்படின்ற செட்டு போகும்போது அவள் காலில் அடிபட்டுருது. அப்போங்க நம்ம ஹீரோ தான் அவளை அங்கே காப்பாற்றி அங்கே வந்துட்டு வா என் கூடன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். பாரு காலில் எப்படி அடிபட்டுருக்குது, நீ வெயிட் பண்ணு இப்போ டாக்டர் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு எந்திரிச்சு போக பார்க்குறா. ஆனால் வந்துட்டு அவளால் நடக்கவே முடியல, ஃபோன் வேற கீழே விழுந்துருது. அப்போ அந்த பேங்க் தான் கால் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்து பேசுன்னு சொல்லும்போது ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, நான் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணலை, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறான். யாரு கூட நீ சேர்ந்து இருந்துட்டுருக்க, யாரோ வாய்ஸ் கேட்குதேன்னு சொல்லும்போது இதை பற்றி உனக்கு என்ன தேவை இருக்குது, நீ வந்துட்டு ஃபோனை கட் பண்ணு அப்படின்ற சைட்டு அவங்க ஃபோனை வச்சு விட்றா. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை
கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணேன், அவன் பண்ண தப்பு தான் உன் முன்னாடி வந்திருக்கு அப்படின்றத அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அங்கே டாக்டருமே வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்து அடி பலமாக இதாக இருக்குது, நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவனுக்கு ஃபோன் வரவுமே அவன் போய் பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு வந்துட்டு மெசேஜ் வந்துடுது, அந்த வேங் வந்துட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான், கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வேமா அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பி போயிட்டுருக்கா. ஹீரோவுக்குமே தெரிஞ்சு போயிடுது இப்படி வேங் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான்னு சொல்லிட்டு. அங்கே ரொம்ப வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அவனுமே வேமா வந்து பார்க்குறான். ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டா. ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது அவனை தான் மீட் பண்ண போயிருக்கான்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே அந்த வேங் நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும், எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, என்னை பார்த்தா இடியட் மாதிரி உனக்கு இருக்கான்னு சொன்னதும், அப்போ அந்த பொண்ணை விட்டே பேச விடுறான். நாங்கள் 2 பேரும் ஒரு விஷயமாக தான் பேசிகிட்டு இருந்தோம், தயவு செஞ்சு நீ தப்பாலாம் புரிஞ்சுக்காது அப்படின்ற சொல்லிட்டு. அப்போ அங்கே அவனுமே எப்படியும் நம்ம ஹீரோயினை பேசி அங்கே சரி பண்ணி ஒத்துக்க வச்சு விடான். எங்கள் ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்காக அவன் சாப்பாடுலாம் அங்கே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான். ரொம்ப ஹாப்பியாக அவளை பார்த்துக்கிறான். நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம வந்துட்டு ஒரு வீடு வாங்கிடலாம், கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், எனக்கு இப்படி வந்து சிம்பிளான லைஃபே வந்து போதும் அப்படின்றத அவள் சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோக்கு பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியலை. அங்கே யார்ட்டையோ கால் பண்ணி வேற அவன் பேசிகிட்டு இருக்கான். அங்கே சோபாவில் அவன் தூங்க போகும்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டில் இப்படி சோபாவில் தூங்குற ஆள் நான் தான் போல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கவலைப்பட்டுட்டு நீ என்ன இவ்வளோ தெரிஞ்சோ அவனை அவ்வளோதுக்கு லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசே தாங்க முடியல. பிறகு வேங்க அங்கேருந்து கிளம்புனதுமே ஹீரோங்க வந்துடுறான். நீ வந்துட்டு எவ்வளோ சொல்லியுமே நீ வந்துட்டு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கியான்னு சொன்னதும், இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னோட வேலை கிடையாது, நீ முதல் வந்து என் கூட வாய்ப்போ, உன்னோட ஆள் வந்துட்டு எங்கே போயிருக்கான்னு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போகிறான். பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து வந்துட்டு இருக்கான் போல். அந்த பொண்ணு 3 months இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அபார்ஷன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன இதெல்லாம் சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு இந்த பாரு நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பட் இவன் பேபி தேவையில்லை, அபார்ஷன் பண்ணிடுன்னு சொல்கிறான். உண்மையிலே உன்னை ரொம்ப தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் போல் அப்படின்ற சொல்லிட்டு போனதும், நான் வந்துட்டு தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இவனும் சாரி கேட்டதுமே ஹீரோயின் அங்கே கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி இருக்கான்னு, இதுக்கெல்லாமே காரணம் நீ தானே, நான் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணுறேன் உன்னை வந்துட்டு நீ இப்போ வரைக்கும் என்னை டச் பண்ண விட்டுருக்கியா, அதனால தான் அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி தப்பாக நடக்க வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னதும், ஓ இதுக்குமே நான் தான் காரணமான்னு அவள் கேட்குறா. ஆமாம் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஏன்னா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணுறேன்றத நான் தான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாசி, இப்போ வரைக்கும் நீ லவ் பண்ணுறேன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டேற, அதுக்கப்புறம் என்னை எப்பயாச்சும் வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி உன்னை டச் பண்ண விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், சரி ஓகே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்க நம்மளுக்குள்ளே வந்துட்டு ஒத்து போகாது, நம்ம வந்துட்டு பேசாமல் பிரிஞ்சிடலான்னு சொன்னதும், அதுவும் கரெக்டானு சொல்லிட்டு அவனுமே அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் கவலையாகிட்டு அங்கே போகும்போது ஹீரோ நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், திரும்ப என் வாழ்க்கையில் நீ வந்துடாது அப்படின்ற செட் அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவன் வந்துட்டு லீவ் எடுத்திருக்கான்னு சொன்னதுமே உடனே மீட் பண்ணுறதுக்காக வந்ததும், தேவையில்லாமல் நீ இப்போ வந்து என்னை தொல்லை பண்ணுற வேலை வைக்காத, நீ கிளம்புன்னு சொன்னாலுமே அவன் கேட்குற மாதிரி இல்லை. எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ கவலைப்பட்டுட்ருக்க, நான் கூட நினச்சேன் என்னமோ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்துட்டு அழுது பொருளுவேன்னு, ஆனால் நார்மலாக தான் இருக்கான்னு சொன்னதும், பொண்ணுங்களை பற்றி நீ ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து விலகிடு, அதுதான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது, என்னோடய லைஃப்பில் நீ வந்துட்டு என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டே அது எல்லாம் நடந்துருச்சுல்ல, இப்போ இதுக்காக என்னை வந்துட்டு தொல்லை பண்ணிகிட்ருக்க அப்படின்ற செட் அவள் கேட்குறா. எனக்கு இப்போ பேரண்ட்ஸ் இல்லை, என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருந்து இத்தனை நாள் என்னை பார்த்துக்கிட்டவனுமே என்னை விட்டு போயிட்டான், எல்லாமே வந்துட்டு என் லைஃப்பில் இருந்து பறி போயிருச்சு, நான் வந்துட்டு மனசொஞ்சு போயிருக்கேன், இப்போ உனக்கு என்ன வந்துட்டு இப்போ ஹாப்பி தானேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு கத்துனதுமே ஹீரோ பிடிச்சி அவளை கிஸ் பண்ணதும் ஹீரோயின் கோவப்பட்டு அரைஞ்சிடுறா. அவன் வந்து சாரி கேட்குறான் நடந்த எல்லாத்துக்குமே, இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே நான் முழிக்க விரும்பலை போன்னு சொல்லிட்டு அங்கே கத்தும் போது அவன் மயக்கமாயிடுறா. பிறகு டாக்டர் அங்கே செக் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க சாப்பிடாம, நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோங்க வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான். நான் உனக்காக வந்துட்டு சாப்பாடு கொண்டு வரேன் பசியாக இருப்பேன்னு சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லும்போது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததை பற்றியே நீ கவலைப்பட்டுருக்கேன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப
கோவப்படுறா. நான் உனக்கு வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு சமைக்க போகும்போது அங்கே வந்துடுறான். அவனை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிருது. நீ ஏன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ உனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் அவளை வந்துட்டு தொல்லை பண்ணாதன்னு சொன்னதுமே, இல்லை நீங்கள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்களா, அவன் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்லன்னு சொன்னதும், ஆமாம் அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ வாயை மூடிட்டு பேசாமல் போன்னு சொல்லும்போது, அப்போ அந்த வாங்க ஆனால் அவள் அப்படிப்பட்டவ கிடையாது, அவள் ஒரு செல்ஃபீஸ், அவளுக்கு தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறான். ஹீரோக்கு டென்ஷனாகி போயிடுது. மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லை பல்ல உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, நாளைக்கு என்னோட அப்பாவோட ஆனிவர்சரி, நம்ம வந்துட்டு அங்கே போகணும்னு நினைக்கிறேன், நீ என் கூட சேர்ந்து அந்த சமாதிக்கு வருவேன்னு சொன்னதும், கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அவங்க அப்பாவோட சமாதியில் போய் ஃப்ளார்லாம் வச்சுட்டு அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு டீச்சர் வர்றாங்க. அவங்களுமே அங்கே ஃப்ளார்லாம் வச்சுட்டு, இவர் வந்துட்டு ரொம்பவே நல்ல மனுஷன், ரொம்ப ரெஸ்பெக்டான ஒரு டீச்சர், ஏற்பட்ட குழந்தைங்களுக்கு இவர் ஸ்பான்சருமே பண்ணிட்டு இருந்தார், ஆனால் அவருக்கு வந்து இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 2 குழந்தைங்க மிச்சம் வேறு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இவர் பண்ண முடியாமல் வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அது அவருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைனலாக அவர் யாரையும் மீட் பண்ணிட்டு வந்த பிறகு தான் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவங்க அப்பா இவனை தான் போய் மீட் பண்ண போயிருக்காரு, அவங்க பொண்ணுக்காக பேச போயிருக்காரு. பட் ஆனால் இவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்தியிருக்கான், ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு பேசியிருக்கான். ஏன்னா வந்துட்டு இவரையுமே அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணியிருக்கான். ஸோ இதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க டீச்சர் வந்துட்டு ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் உன்னை மீட் பண்ண பிறகு தான் என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்துட்டு என்னோட அப்பாவோட சாவுக்கே காரணமாயிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு உன்னை வந்து மீட் பண்ணாமல் இருந்திருந்தா என்னோட அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ரூமில் என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருந்தீங்க, அதை எல்லாத்தையும் என்னோட அப்பா கேட்டுட்டு அவர் அன்னைக்கே வந்து மனசு உடைஞ்சு போயிட்டாரு, தன்னால தான் தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி அசிங்கம் நடந்துருச்சுன்னு. பேர்பட்ட ஒரு டீச்சர் தெரியுமா, ஆனால் நீ வந்துட்டு அவர் எவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிட்ட, என்னோட அப்பா வந்துட்டு ஒரு 3 monthsலேயே இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க, என்னோட அப்பாவோட சாவுக்கு நீ தான் காரணம், நீ அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு நீ வந்துட்டு என்னை விருப்பப்படுறேன்னு சொன்னையா, நீ வந்துட்டு என்னை வந்து மிஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியா, அது மட்டும் எப்பயும் நடக்காதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ நான் வந்துட்டு பேசினது நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். நான் வந்துட்டு தெரியாமல் அதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிக்காது அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க டென்ஷன் தாங்க முடியாமல் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே தேவையில்லாமல் எதுக்காக அந்த பொண்ணோட பின்னாடி என்ன சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவள் என்ன வந்து காசு போய் பிடிச்சி இனிமேல் உன் பின்னாடி சுற்றுறாளான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டவே போட்டு ஹீரோ பயங்கரமாக அடிச்சிடுறான். மரியாதையை 2 பேர் இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இப்படி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொன்னதும், அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணால் எனக்கு ஏன் கால் பண்ணுறீங்க, எனக்கு அவனுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொன்னதும், நீங்கள் 2 பேர் டேட் பண்ணிட்டு இருக்கதா நான் வந்து நினச்சேன்னு சொன்னதுமே, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இன்னுமே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மரியாதையை 2 பேர் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு வேற கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வெளியே அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்துக்குமே அவன் சாரி கேட்குறான். உன்னோட அப்பாவுக்கு இப்படிலாம் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் வந்துட்டு உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டான் அந்த மாதிரி எனக்கு வந்து பேசிட்டேன், பட் எனக்கு வந்துட்டு இப்போ புரிஞ்சுக்கிருச்சு, நான் வந்துட்டு உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணலை, ஸோ நான் இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அந்த டீச்சரை மீட் பண்ணிவிட்டு அந்த 2 குழந்தைகளுக்குமே நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன், ஃபைலாக கொடுக்குறேன், ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அவரோட பொண்ணுக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு, பாஸ் இன்னைக்கு அவங்க வந்துட்டு மேடம் கிளைண்ட் ஒருத்தவங்கள மீட் பண்ண போகிறாங்க, அவன் வந்துட்டு ரொம்பவே மோசமான பர்சன், நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் போய் அவங்கள வந்துட்டு காப்பாற்றணும் பாஸ் அப்படின்ற சொன்னதும் ஹீரோ வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த கிளைண்ட்டுக்காக தான் அங்கே வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆள் சரியான வந்துட்டு ஒரு பொறுக்கி போல் ஒரு மாதிரியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். பிறகு அவங்க பாஸ்க்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது இந்த ஆள் வந்து நம்ம ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சுக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை வந்து பிடிக்குதுன்ற விஷயம் இவருக்கு தெரியும். ஸோ வந்து இன்டர்ன் எப்படியாச்சும் காப்பாற்றணுமேன்னு சொல்லி அவர் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பக்கத்துலேயே வந்து விடாமல் இவரே வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டமே கொஞ்சம் அவன் கேரக்டர் சரியில்லை, நீ பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக இரு அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் அந்த பர்சன் எப்படியாச்சும் இன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயினை ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே அவங்க பாஸ் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண விடாமல் நான் வந்துட்டு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரிங்க்ஸையுமே அவரே வந்து எடுத்து குடிச்சிட்டு இருக்கோமே அந்த அளவுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவளை பாதுகாத்துட்டு
வந்துட்டுருக்கானான்னு சொல்லி. அப்போ அங்கே அவர் வேற வந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாரு, நீங்கள் கொஞ்சம் வேகமாக வந்து அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு பாவம் அவரால் முடிஞ்ச லெவலுக்கு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணாமே வந்துட்டு பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே கூல் ட்ரிங்க்ஸில் அசிஸ்டண்ட்டை விட்டு அங்கே ட்ரிங்க்ஸை வந்து கலக்க வச்சு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கொடுத்ததுமே அங்கே ரொம்ப போதையாயிருது. இவருக்குமே நல்லா போதை ஏறி போயிடுது. அப்போ அங்கே அவங்க அசிஸ்டன்ட் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுமே இந்த ஆளுமே பின்னாடியே போயிடுறான். நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்தா ஹீரோயினை காரணம் அவங்க பாஸை பார்த்தா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவர் அவங்க தள்ளாடிட்டு இருக்காரு. எங்கே அவளை அப்படின்ற சொன்னதும் அசிஸ்டன்ட் பாஸ் அந்த ஆள் ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்ற சொன்னதுமே வேகமாக வந்துட்டு ஹீரோ அங்கே கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் இருந்தாலும் அங்கே வந்து போர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சு விட்டுறான். என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்ப, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அவன் மேலே கையை வச்சேனான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு இவங்க வந்துட்டு உங்களுக்கு சொந்தமானவங்கன்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க காப்பாற்றி வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப போதையாயிடுச்சுக்கு. இவர்கிட்ட வந்து எந்த மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தள்ளிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இப்படி அவள் வந்துட்டு ரொம்ப ட்ரக் ஆகிட்டா, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்டதும் நீ வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைனா நீ வந்துட்டு அவங்கள எப்படியாச்சும் காம் டவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போனதுமே பிடிச்சி இழுத்துட்ருக்கா. பட் ஹீரோ அவன் வந்துட்டு சுயநிலை விழாமல் இருக்கும்போது தப்பால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு கூல் டவுன் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ ஆல்ரெடி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ அவனோட வாட்ச் மட்டும் அங்கே இருக்குது. நேற்று நைட்டு நடந்த எல்லாமே நம்ம ஹீரோயினுக்குமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான், உன்னோட வாட்சை நீ இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. அவன் இந்த வாட்சை நீ கொண்டு வந்து என்னோட ஆஃபீஸில் கொடுத்துறேன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு அந்த ஜீ கூட சேர்ந்து இருக்கிற எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணி விடுங்க நம்ம ஹீரோ சொன்னதும் அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் என்ன மேடம் இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற சட்டி கேட்டுட்டு அவர் வேறு நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயினுமே ஆஃபீஸ்க்கு அங்கே வந்து அந்த வாட்சை கொடுக்கறதுக்காக. பட் அங்கே ஒர்க் பண்ணுற லேடி நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு மாதிரியா தப்பாக புரிஞ்சுட்டு வாட்சை செடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மோசமாக வந்துட்டு ஒரு மாதிரியா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷாவுன்ற பொண்ணுமே அங்கே வர்றாங்க. அவங்கள பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே உங்கள் பாஸ் அப்படின்ற சொன்னதும் அவங்க வந்துட்டு மேலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு போல். யார் இந்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே இவளா சரியான பணத்தாசை பிடிச்சவன், நம்ம பாஸை வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கான்னு சொன்னதும் இவளை இங்கேருந்து அனுப்பிவிடுங்கன்னு அந்த லேடி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின்ட்டு அவர் இப்போதைக்கு நீங்கள் மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த வாட்சை வந்து வாங்கிக்கிற சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட்ட இவ வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டவங்க வந்துட்டு பேசியிருக்கா போல், நான் வந்துட்டு ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி. அவனுமே லவ் பண்ணிட்டுருக்கான். பட் அவனோட ஆசைகளை சொல்லாமல் அவன் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே ஹாப்பியாக அங்கே ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணிவிட்டு என்னோட ஹஸ்பண்ட் இப்படி என்னை வந்து சீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் அவன் சீட் பண்ணானா நான் என்ன பண்ண முடியும், நீ தானே சூஸ் பண்ண, நீயே போய் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ஏன் வரலன்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே அசிஸ்டண்ட்டை கேட்டதும் மேடம் இப்படி வாட்சை கொடுத்துட்டு போயிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லும்போது லேடியை கூப்பிட்டு அவன் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். எதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் அவளை வந்து மேலே அனுப்பிவிடாமல் வச்சிங்க, கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன் உங்களை இந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்குமே மெசேஜ் பண்ணுறான் நைட்டு டின்னருக்காக. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே அவன் வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்டு நான் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ நான் கூட வந்ததே இந்த ட்ரீட் கொடுக்கணுன்றதுக்காக தான், இது என்னோட தரப்பில் இருக்கட்டும், நீலாம் எனக்கு வந்துட்டு எதுவும் காசு போட்டு வாங்கி தர தேவை கிடையாது, நீ வந்து எனக்கு நேற்று ஹெல்ப் பண்ணதுக்கு இது என்னோட தரப்பில் ட்ரீட் அப்படின்றத சொல்கிறான். ரெண்டாவது நீ என்னை லைக் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே உன்னை வந்துட்டு லைக் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ என்னோட அப்பாவோட சாவுக்கு காரணமானவே, நீ எவ்வளோ தூரத்துக்கு என்னை சீப்பாக பேசுனன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எனக்கு எதுவுமே ஒத்து வராது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோ ஆஃபீஸில் அங்கே அசிஸ்டன்ட் மீட் பண்ணி பாஸ் இப்படி வந்து அங்கே அந்த டீச்சர் வந்து உங்களை டின்னருக்காக இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவருமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயினுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது, இப்படி குழந்தைங்களுக்கு வந்துட்டு அங்கே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சேக்கா, யார் அது அப்படின்ற செட் அவர் கேட்கும்போது அவங்களுமே வந்து சொல்லிடுறாங்க இது எல்லாமே வந்துட்டு அங்கே அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஒரு பிரேஸ்லெட் அங்கே வந்துட்டு கிஃப்டாக கொடுக்கலான்னு ஆசைப்பட்டிருக்கா. அந்த ஹீரோன்ற வாசி நீங்களே இதை வந்துட்டு கொடுத்துருங்களேன்னு சொன்னதும் நீயே வந்துட்டு கொடுத்துரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக மீட் பண்ணுறதுக்காக வானுமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க டின்னருக்கு வந்ததுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு நான் இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன், அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவளுமே இப்போ வந்துருவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. அப்போ அந்த பிரேஸ்லெட்டை வந்துட்டு அவனுக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பார்த்தா இவன் இப்படி இந்த பிள்ளைங்களுக்காக வந்துட்டு காசெல்லாம் கொடுத்துருக்கான்ற விஷயம் வெளியே வந்ததுமே அப்போ இதையுமே வந்துட்டு இவன் ஒரு பிஸ்னஸ்
புதுசாக தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன இதெல்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோக்குமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவருக்கு புரிஞ்சுக்குது இது எல்லாமே அவங்க அப்பாவோட வேலை தான், அவருக்கு தான் டொனேஷன் கொடுத்துருக்குது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு போலன்னு அங்கே போய் அவன் விசாரிச்சு வச்சிருக்கான். யார் இதெல்லாம் உங்களை பண்ண சொன்னது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோக்காக அங்கே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுமே உன்னோட ஃபைனான்ஷியல் கண்டிஷனே வந்து சரியில்லாமல் இருக்குது, உன்னோட பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தி நீ இப்படிலாம் வாங்கணுமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பண்ணாத பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டங்க திட்ட ஆரம்பிச்சிடறான். எல்லாத்தையுமே அங்கே இன்னொரு ஸ்டூடெண்ட்டுமே கேட்டுட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணு அங்கே பார்த்தா பயங்கரமாக அழுதுட்டு உள்ளே வந்து நான் வந்துட்டு அவருக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்க போனேன், நான் பூவுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டு ஏமாற்ற ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ உள்ளே வந்து இதெல்லாம் பண்ணது அவங்க அப்பா தான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கொடுக்க வரலாம். பட் ஆனால் ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிடுறா. நீ மாறிட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்போ வரைக்கும் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ அந்த டீச்சர் அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு ப்ளீஸ் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவன் வந்து சரியான ஃப்ராடு, உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா, இவன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுத்தது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, உன்னோட பேரண்ட்ஸ் எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தான் அதை வாங்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் உள்ளே வந்துட்டு போய் சொல்லி அழுது ட்ராமா பண்ணுறான்னு சொன்னதும் அங்கே ரொம்ப அவட்ட கோவப்பட்டதுமே அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க, நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இது தெரிஞ்சால் என்னை திட்டுவீங்க நினச்சி தான் நான் வந்துட்டு இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே கஷ்டமாயிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறா. இந்த டைம் அந்த ஒர்க்கர் நம்ம ஹீரோயினை ரொம்ப ரெஸ்பெக்டோடு அங்கே நடத்துகிறாங்க. வெயிட் பண்ணுங்க இப்போ அவர் வருவாருன்னு சொல்கிறாங்க. பிறகு இங்கே ஹீரோவை பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷனோடவே அங்கே கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து திட்டினதை நினச்சி அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டதுமே உடனே இவங்க வந்து மேலே கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அப்பா அசிஸ்டன்ட் பாஸ்க்கு இந்த விஷயம் நடந்தது எதுவுமே தெரியாது, பண்ணது எல்லாமே அவங்க அப்பா தான், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னதும் நம்ம ரொம்பவே அவனை தப்பாக புரிஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்ததும் அசிஸ்டன்ட் என்ன பாஸ் இப்போ தான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னதும் மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். மீட்டிங் அதுக்குள்ளே இப்படி முடியும்னு சொன்னதும் கோவப்பட்டு முறைச்சி பார்த்ததுமே அவர் ரொம்ப பேசாமல் அமைதியாகிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்டதும் நீ மேலே வான்சிட்டு கூட்டிகிட்டு போனதுமே அசிஸ்டண்ட்டுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்கு. அவனோட ரூமுக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், உங்களை தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே ஹீரோ அதெல்லாம் கேட்காம பிடிச்சி கிஸ் பண்ணதுமே நீ என்ன வீடு அப்படின்றத சொன்னதும் திரும்ப பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு இப்போ சாரி தான் கேட்க வந்தேன், நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் நான் ஆல்ரெடி உன்ட்ட சாரி கேட்டேன், நீ வந்துட்டு அப்போ மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ சாரி கேட்குறா, நான் திரும்ப நாளைக்கு வந்துட்டு ரொம்ப ரூடாக என்கிட்ட பேசுவேன், நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சி அவங்க போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ வந்துட்டு திரும்பவே என்னை வந்து ஹேட் பண்ணுறதுக்கு வச்சிடாது அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அவங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு அவன் விளைக்கிறான். நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், 3 இயர்ஸாக நான் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணதை நினச்சிட்டு நீ இப்படி என்னை வேணான்னு சொன்னேன்னா நான் எப்படி நல்லவனா கேட்டவனான்னு உனக்கு தெரியும், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல அப்படின்ற சட்ட அவன் கேட்குறான். நான் வந்துட்டு உன்னோட அப்பாட்ட வந்து ரூடாக பேசினேன், ஒன் டைமே நான் வந்து தப்பாக பேசிட்டேன், ப்ளீஸ் ஆனால் என்னை மன்னிச்சிரு, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே சாரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா, ஸோ வந்துட்டு நான் அவளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டேன், நீ வந்துட்டு இப்போ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாக்மெயில் மாதிரியே பண்ணதுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ வந்துட்டு எப்பயுமே வந்து நான் உன் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே தெரியக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. சீக்ரெட் லவராக இருக்கிறதுக்கு கேட்குறாளேன்னு சொல்லிட்டு இப்போ சரி ஓகே நான் அதுக்குமே ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான். ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கான். சரி நீ எனக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னியாமே எங்கே அது அப்படின்ற சொன்னதுமே அங்கே அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்குறா, நீயே உன் கையால் போட்டு விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இல்லை நான் இதெல்லாம் வந்து போட முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, தெரிய வந்துடும் வெளியே எல்லாத்துக்குமேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு தெரிய விடாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே காலில் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டான். அதில் வந்துட்டு ஆல்பபெட்ஸில் வந்துட்டு எழுதியிருக்காங்க இவனோட நேமை. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்குது, வெளியே தெரிஞ்சால் என்னத்தை வந்து பேசுவாங்களோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு, இவளை எப்படியாச்சும் பக்கத்துலேயே வச்சுக்கிறணும், அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். இதுக்கப்புறம் நீ அந்த ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்ற சொன்னதும் நான் ஆல்ரெடி அந்த ஆஃபீஸில் வந்துட்டு ரிசைன் கொடுத்துட்டேன், நான் வந்து இப்போ ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இது என்ன மேடம் கொடுத்ததான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. ஹீரோக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு
போயிட்டுருக்கு. அப்புறம் இப்போ வந்து ஹான் சொல்லிட்டு ஒரு மாடலை வச்சு தான் மேடம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இங்கே காமிக்கிறாங்க. ஹான் கூட ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்ருக்கா. ஹானுக்குமே ரொம்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும், இல்லை என்னால் வர முடியாது, இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஒர்க் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே, நேரம் நாள் பரவாயில்ல, நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ அவள் காலில் இருக்க அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டு இந்த ஷான்ன்றது யாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து ஷான் பார்க்குறானேன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயினை ஹக் பண்ணுறான். அவன் வேணும்னு தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கான். ஹீரோயின் வேமா காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு தயவு செஞ்சு வேமா கிளம்பு, யாராச்சும் பார்த்துறாம அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஹானுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோ ஆக்சுவலாக ஹீரோயினோட வீட்டுக்கு போகல, ஹீரோவோட வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஃபஸ்ட் டைம் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவளுக்காக வந்துட்டு எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கான். இந்த செப்பலை போட்டுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி உள்ளே போனதுமே வேமா அவளை பிடிச்சி அங்கே பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸாக எடுத்துட்டு அவளை அங்கே வந்து ரொம்ப பாசமாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். இல்லாத லைஃப்பை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போனதுமே ஹீரோயின் இதெல்லாம் நீ பண்ணாதன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு வேமா பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு அதெல்லாமே பார்த்துட்டு அட பாவி என்னடா பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி வெளியெல்லாம் சொல்லிடாதீங்க நம்ம ஹீரோயின் பயந்து போய் சொல்கிறா. அப்போ அவங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், உனக்கு வந்துட்டு தொல்லையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதாச்சும் இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் வந்து பாஸ்வேர்டை மாற்றி விட போகிறேன், மரியாதை இங்கேருந்து போ அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சான். ஹீரோயின் உங்கள் ஃப்ரெண்டு இதை பற்றி வெளியே யார்ட்டையும் சொல்லிட மாட்டார்களான்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத அவன் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். பிறகு இவனை பார்த்தா அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை கால் பண்ணி இப்படி ஹீரோயின் ஒன்றா இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு இருக்கான். 2 பேருமே ஒன்று சேர்ந்ததை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் அங்கே ஹானை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவள் கழுத்தில் அந்த மார்க் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ஹானுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உன்னை யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லிடுறா. அவனுக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது, ஒருவேளை நம்ம ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துட்டுருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையுமே தன்னோட வந்து லவ்வையுமே அவன் ப்ரொப்போஸ் பண்ணுறான். உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நான் வேற ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயத்த சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட் டேவுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே கூப்பிட வந்ததுமே அங்கே ஹான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே டேட்காக அங்கே வெளியே போகிறாங்க. ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டுருக்கா. என்ன வந்து பண்ணிட்டுருக்கா, வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டா, ஓ வீட்டுக்கு என்ன வரவிட மாட்டா, வெளியே கூப்பிட்டாலும் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹான்மே ஃபாலோ பண்ணி அங்கே வரைக்குமே வந்து உட்காந்துட்டு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்ற விஷயம்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் லிப்ஸில் இருக்கிறதெல்லாம் ஹீரோ தொடச்சி விட்டதுமே ஹானுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே 2 கேர்ள்ஸ் பேசுகிறாங்க. இவர் வந்துட்டு மிஸ்டர் ஷான் ஆச்சு, அந்த குரூப் கம்பெனியோட சிஇஓ ஆச்சு அப்படின்றத சொன்னதுமே அப்போ அந்த காலில் கிடக்கிற அந்த பிரேஸ்லெட்டை வந்துட்டு இதான் இருக்கா, இதுக்கு அர்த்தம் என்ன, தன்னோட உமன் சொல்லிட்டு அவன் வச்சுட்டு இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. பிறகு நம்ம ஹீரோயினுமே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஹான் நோட்டீஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அவன் வேகமாக கிஸ் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆளுங்க பார்த்துட போகிறாங்கன்னு சொன்னதும் சரி உள்ளே போய் கிஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயுமே அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹானுக்கு அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. திரும்பவுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உண்மையிலே வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், நான் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அதை எல்லாமே அங்கே பார்த்துட்டு உடனே அதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்குமே அனுப்பி விட்றான். ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நான் உடனே அவனை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோ அங்கே ஹானை போய் மீட் பண்ணி நீ தேவையில்லாமல் இதுக்காக என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் லவ்வெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கியாமே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஏன்னா அந்த பொண்ணு உன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது, நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்க, நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறப்ப அவள் என்ன எதுவும் சொல்லலை அப்படின்றத சொன்னதுமே எனக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போய் அவனை மீட் பண்ணிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு நேற்று அந்த ஹானை போய் மீட் பண்ணேன், அவன் வந்துட்டு உன்னை தொந்தரவு பண்ணான்ல, நான் வந்துட்டு அவனை மிரட்டிட்டு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னதும், நீ என்ன ரவுடின்னு நினைப்பா உன் மனசில், நீ எல்லாரும் எதுக்காக அப்படி மிரட்டிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் இதெல்லாம் நடந்ததை சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் உண்மையிலே என்ன லவ்வே பண்ணலப்பா அப்படின்றத சொன்னதும், நீ எப்படி அதை சொல்லுவ, நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணினா அந்த பொண்ணு அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவன் குடிச்சுக்கிட்டு அங்கே போய் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே தான் கிடக்கான். அப்போ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கே பாரு அந்த பையன் அப்படின்ற சொல்லும்போது 2 பேருமே சேர்ந்து அவனை அங்கே கூட்டிகிட்டு போய் உள்ளே வந்துட்டு படுக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்ற சொல்லிட்டு அவன் இங்கே வந்து புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு உன்னை க்ளீன் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ற சொன்னதும் அவன்
அவனுமே அதே மாதிரி பண்ணுறான். நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கோ, என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் இங்கே வந்துட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு மைண்டில் வந்துட்டு ஒரே விஷயம் தான் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் வந்துட்டு மன்னிக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நேற்று வந்து நான் தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய பேசிட்டேன், நான் வந்துட்டு சாரி கேட்குறேன் அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்துட்டு எனக்காக இந்த டையை கட்டி விட முடியுமான்னு சொன்னதும் அவளுக்கு டையை கட்ட தெரியாது போல், இருந்தாலுமே வந்துட்டு அரையும் குறையுமா ஏதோ பண்ணிச்சேக்கா. அங்கே வந்துட்டு அதையும் டை அவன் கட்டிட்டு போனதுமே அசிஸ்டன்ட் பாஸ் டை கட்டி ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வீடியோ கால் போட்டு பேசுகிறான். பட் அவளுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கவுமே உடனே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறான். அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்றத அவ சொன்னதும், இல்லை நான் வந்துட்டு இப்போ போய் ஆகணும் அப்படின்றத சொல்லிச்சேக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே வந்து வெயிட் பண்ணிச்சேக்கா, அங்கே வந்து ரிப்போர்ட்டுக்காக. அப்போ அங்கே அந்த வேங்கோட ஒய்ஃபாக தான் அந்த கூட வந்து சுற்றுனால அந்த பொண்ணு தான் வந்துட்டு கன்சீவாக வந்துட்டு இருக்கா போல். அப்போ அங்கே வேங்க்குமே அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ஃபேஸை பார்க்க முடியாமல் அங்கிட்டு இருந்து போனதுமே இவங்க பேரண்ட்ஸ் ஆக போகிறாங்க, எவ்வளோ கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு மனசு கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ என்ன வாங்க நினச்சி இன்னுமே நீ ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதோ, அவனை நினச்சி ஃபீல் பண்ணலை, என்னோட பேரண்ட்ஸை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே கவலைப்பட்டுட்ருக்கா. நைட்டுமே வந்து அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ என்னாச்சு, ஏன் நீ இப்படி கவலைப்பட்டுட்ருக்க, ஒரு விஷயம் சொல்லவா, ட்ரிப்புக்கு போகும்போது நான் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண வந்ததோ, நம்ம ஹீரோயின் எனக்கு உடம்பு முடியல வேணா நீ விடு அப்படின்றத சொல்கிறா. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே இந்த டைம் நம்ம ஹீரோயினுக்குமே அவன் கூட இருக்கிறதுல ஹாப்பி தான். ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு எந்திரிச்சு ரொம்ப ஷையாகிடுது. வேவாங்க எந்திரிச்சு போகும்போது ஹீரோவில் ஹக் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து என்னை விட்டுட்டு போக முடியாது, நீ வந்துட்டு கண்டிப்பாக என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்கிறான். உனக்கு இன்றைக்கி பர்த்டேயில் நான் வந்துட்டு சூப்பராக உனக்காக சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்காக இங்கே ஹாங் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாகிட்டு அவளுக்காக ஒரு பிரேஸ்லெட்லாம் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோவோட அங்கே அசிஸ்டன்ட் வந்து கால் பண்ணிடுறாரு, இப்படி உடனே நீங்கள் கிளம்பி வாங்க, உங்களுக்காக அதை வெயிட் பண்ணிட்டுருக்கு கார் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு போகிறா. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இப்படி அந்த ஷீ வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டா அப்படின்ற சொன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை பார்த்தா இங்கே ரொம்ப அழுதுட்ருக்காங்க. என்னோட பொண்ணு வந்துட்டு இவனை சூஸ் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, இப்போ அவன் கூட சேர்ந்து டைவர்ஸுமே ஆயிடுச்சு, என் பொண்ணோட இப்படி லைஃப் வந்து டேஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் எப்போ நீங்கள் வருவீங்க, எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி கேட்டதுமே ஹீரோ போய் சொல்லிடுறான், நான் ஆஃபீஸில் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கிளம்பி போக சொல்கிறான். பட் இருந்தாலுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவளோட கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கவும் போகவும் முடியலை. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி எங்கே வர அப்படின்ற சொன்னதுமே இப்படி ஷீக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப அவளுக்கு டென்ஷனாகி போயிடுது. ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு இப்போ அவங்க வந்து கால் பண்ணாங்க, நீ இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயத்தை நான் சொன்னேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப பதவதிச்சிருது. வேகமாக அவங்க கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் ஒன்றும் வேலையாகாது அப்படின்ற சொல்லிட்டு அவளே வந்துட்டு அங்கே பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோங்க பதறி அடித்து போய் அங்கே வந்துட்டுருக்கான். அங்கே வந்து பார்த்தா ஆளை காணும், எங்கே அவங்கள அப்படின்ற கேட்டதோ அவங்க குறைஞ்சது ஒரு 6 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க, அவங்களாவே தன்னோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு தான் அங்கே கால் பண்ணிட்டுருக்கான். பட் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டா. அவளுக்கு இங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, எப்பயுமே அவன் மாறவே மாட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக நீ வந்துருக்க, நீ வந்துட்டு உனக்கு அவள் ரொம்பவே முக்கியம், நீ அவளை போய் மீட் பண்ணிக்கோ அப்படின்ற சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் அவளை லவ் பண்ணலாம் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஏன் நீ வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேற அப்படின்ற சொன்னதும் நீ இப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பிறகு அங்கே அந்த ஹானை தான் அவள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அங்கே வந்துட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஜெலஸ் வேறு ஆயிட்டுருக்கு. அப்போ அந்த சைடில் ஒரு பையன் வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் மேலே இடிக்க வரும்போது நம்ம ஹான் வேகமாக பிடிச்சி காப்பாற்றுறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேகமாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு தேவையில்லாமல் நீ அவள் பக்கத்தில் வராத, அவள் என்னோட ஆளுன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் நீ இப்படி என்னை தொந்தரவு பண்ணுற வேலை வைக்காத, முதல் நீங்கள் இருந்து கிளம்புன்னு சொன்னதும் அங்கே ஹானை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். ஹீரோயின் இப்போ நீ கிளம்பணும்னு வச்சுக்கோமே, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னது
சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். போயிட்டு அங்கே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு என்ன திரும்ப வந்துட்டு கவலை ஆகிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு கேட்டதும் அவளுக்கு என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லைப்பா, அவள் எப்பயுமே ஹானை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொன்னதும் அவன் அந்த பொண்ணு அவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு அந்த ஷீயை போய் மீட் பண்ண போறேன்னா அப்புறம் இப்படி தானே இருக்கும், அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கு அவனுக்கு. நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு ரொம்பவே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ட்டு சொன்னதும் நான் வந்துட்டு பாவமேனு உன்னை மன்னிச்சிடலான்னு பார்த்தேன், நான் திரும்ப திரும்ப நீ தப்பு தான் பண்ணிட்டு இருக்க, என்னால் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீ ஏன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், 3 இயர்ஸாக ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் மேலே வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இருந்தது உண்மைதான், அவள் எப்போ மேரேஜ் பண்ணிட்டு போனாலும் அது அப்பயே வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை அவங்க ஃப்ரெண்டுமே மீட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, உண்மையிலே அவன் உங்களை மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், முதல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அவன் ரொம்பவே வந்துட்டு டிப்ரெஷனில் போயிட்டான் அப்படின்ட்டு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவனை தான் பார்த்துக்கிறது இத்தனை பேர் இருக்காங்களேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவனோட லைஃபே கொஞ்சம் வித்தியாசமானது தான், அவன் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறத ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிட்டு நான் ஒன்றும் அவனை உண்மையிலே லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் அவன் கூட இருக்கேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் யார் கொடுத்ததுன்னு கேட்டதுமே அதை ஹான் வந்து எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தாதுன்னு சொன்னதும் அதை தயவு செஞ்சு நீ எனக்கு கலட்டிடு, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னதும் நீ அதை பற்றி கவலைப்படாத, எனக்கு தெரியும் என்னை பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோயினை என் கூட நீ சேர்ந்து வா, இன்னைக்கு வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸை நான் உன்னை மீட் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான். வீட்டில் பார்த்தா அந்த ஷீ ஃபேமிலி வந்துட்டு எங்கள் ஹீரோ கூட மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஷீக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இந்த பொண்ணை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அவங்க அப்பா இவன் வந்துட்டு அந்த ப்ரப்போசரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுமே அவங்க அப்பாவுக்கு நான் நிறைய காசெல்லாம் பே பண்ணிட்டு இருந்தேன், ஸோ காசுக்காக தான் வந்துட்டு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அந்த காசை என்னோடது, நான் அவள் யூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குப்பா அப்படின்றத கேட்டதோ அவங்க ஃப்ரெண்டுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அவங்க பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப வந்துட்டு அங்கே ரொம்ப சங்கட்டமாகிடுது. அப்போ அந்த ஷீ நான் வாரு உனக்காக தான் சூசைட்டே பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் இந்த ட்ராமாலாம் வேற எங்கேயாச்சும் போய் காமி, நான் வந்துட்டு உன்னை எப்பயும் லவ்லாம் பண்ண மாட்டேன், முதல் இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதுமே அவங்களுக்குமே வேற வழி இல்லாமல் அங்கேருந்து போக வேண்டியதாகிடுது. ஆனால் ஹீரோவோட அம்மாவுக்கு வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப பாசமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு தான் சுத்தமாக பிடிக்கல. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தையில் அவன் எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு எதிராகவே அவன் பேசுகிறதுக்குமே வந்து துணிஞ்சிட்டான் பார்த்தே அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோவை புரிஞ்சுக்க சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீ வந்துட்டு ஒரே ஒரு டைமே வந்து என்னை மன்னிச்சு எனக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ட்டு சொன்னதும் நான் தான் உன்னை மன்னிச்சுட்டேனே திரும்ப எப்படி போய் மன்னிக்கிறது அப்படின்ற சட்ட அவள் கேட்டதுமே ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்க போனால் திரும்பி டக்கா நாங்கள் லிப்ஸில் கிஸ் கொடுத்துடுறான். இப்படி இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் அந்த பிரேஸ்லெட்டை தயவு செஞ்சு கலட்டிடு, எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் அங்கே சூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொன்றா போட்டுட்டு வந்து காமிச்சதுமே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, பட் அது வந்துட்டு ரொம்ப ரிவிலிங்காக இருக்கவுமே கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீ போய் மாற்றிக்கோ அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் போட்டு வருவோமே இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து பார்ட்டி கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பார்ட்டிக்கு போனதுமே அந்த ஷீ வந்துட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டு இருக்கான். தேவையில்லாமல் பேசினதுமே ஹீரோ இதுக்கப்புறம் நீ அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அவள் என்னோட ஒய்ஃபாக போகிறவ அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை நீங்கள் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த சீமே இருக்கான் அந்த பர்சன் வந்துட்டு அந்த கிளைண்ட்டு தான், அவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இன்றைக்கி என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு தப்பாக பேசிட்டு அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே ஹீரோயின் பாட்டில் எடுத்து தலையில் அடிச்சுடுறா. திரும்ப ஹீரோயின் அவன் அடிக்க போகும்போது ஆனால் ஹீரோ வந்துட்டு அங்கே காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே இருக்க பர்சன் எல்லாம் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இவ தான் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. ரெக்கார்டில் அவன் பேசினதை போட்டு காமிச்சிருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது ரொம்ப மோசமான பர்சன் சொல்லிட்டு அவங்க போலீஸ்லேயுமே அரெஸ்ட் பண்ண வச்சுடுறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு அவளங்க ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவங்க அப்பாவுக்குமே பிடிச்சிக்குது, பரவாயில்லப்பா எவ்வளோ வந்துட்டு புத்திசாலி பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அந்த ஷீக்கு தான் ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிறகு நைட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்து அவங்க மசாஜெல்லாம் கொடுத்துட்ருக்கான். நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது அங்கே கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட் அந்து விழுந்ததுமே அவன் ரொம்ப ஷாக்
ஆயிடுறா. இது உனக்காக வந்து நல்லதுக்காக தானே நான் பண்ணி வச்சிருந்தேன். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வருது. இப்படி அந்த ஜீ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், இல்லை ஆஃபீஸ்லேருந்து தான் கால், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே 2 பேருமே இங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அந்த பர்சன், இவனால் என்னோட லைஃபே போச்சு, நான் கண்டிப்பாக இவங்களை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே காரை ஆக்சிடென்ட்மே பண்ணிடுறான். அதில் நம்ம ஹீரோக்கு தான் அங்கே பயங்கரமாக அடிபட்டு போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு அங்கே முழிப்பு வரும்போது அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அங்கே பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிடுறாங்க. எங்கே அவளை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வர சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. நல்லா தானே இருக்குது அப்படின்றத சொல்லும்போது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ண போகிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே உள்ளே வந்துடுறாரு. அவங்க 2 பேத்துக்குமே ஒரு மாதிரியாகிருது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே, பாஸ் இப்போ வரைக்குமே அந்த பர்சனை வந்துட்டு பிடிக்க முடியல போலீஸால், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப பயமாயிருது. ஏன்னா ஹீரோயின் இப்போ தானே வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே அவளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே கடற்கரை சைடில் போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே அந்த பர்சன் ஹீரோயின் மேலே அட்டாக் பண்ண வந்ததுமே அவள் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் கற்று வச்சிருப்பா போல், போட்டு அடி வெளுத்து விட்றா. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க பார்த்துட்டு. பரவாயில்லப்பா, என்னோட மருமக எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு புத்திசாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது எல்லாமே தெரியும்னு அவள் சொல்கிறா. அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி அவனை போட்டு அடி வெளுத்துருச்சே, ஒருவேளை வந்துட்டு நாளைக்கு நம்ம மகனையுமே போட்டு அடித்தா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருங்க அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆனால் அது எல்லாத்தையுமே திருத்திட்டேன். இப்போ நான் வந்துட்டு உன்னை மட்டும் தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அப்போருந்தே உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். அது புரியறதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அதனால தான் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னாடியே நான் மண்டி போட்டாங்க, உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கப்புறம் உன்னை வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். இனிமேல் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரிங்கு போட சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.